செங்காளியப்பா நீ எங்க? கோர்ட்டுக்கு நீங்க தனியா போக கூடாது, நானும் வர்றேன். அப்பனுக்கு ஏதாவது ஆயிடும்னு பயப்படுறியா? நீ பதட்டப்படுற அளவுக்கு எனக்கு ஒன்றும் ஆயிடாது. நீ என் மகன், நீ கோர்ட்டு படியெல்லாம் மிதிக்க கூடாது. ஏன்னா கோல்மால் பண்றவன், முள்ள மாதிரி முடிச்சவிக்கி பிளேடு போடுறவன், அடுத்தவன் சொத்தை மொத்தமா அபகரிக்கணும்னு நினைக்கிறவன் அத்தனை பேரும் அங்க இருக்கிறான். அப்பேற்பட்ட மோசமானவனுங்க மூச்சு காத்து கூட அப்ராணியான உன் மேல பற்றக்கூடாது. அதனால அப்பா மட்டும் கோர்ட்டுக்கு போற, நீ வீட்டுல வந்து நேரத்துக்கு சாப்பிடணும். தெரியுதா? பர்த்தா கண்ணே. என்னக்குல்ல காவி கருப்பாயிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்க கஷ்டமெல்லாம் தீர போகுது. தெய்வானியுடைய பாடி அடக்கம் பண்ண தயாரா இருங்க. அமாவாசையும் இருட்டு, அண்ணன் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸும் இருட்டு. தெய்வான போறா புறப்பட்டு. இருட்டு இருட்டு புறப்பட்டு. அதுல என்ன டவுட்? வேர் இஸ் தி மேப்? என்ன மெக்கனாஸ் கோல்டு சினிமாவுங்களா மேப் எல்லாம் கேக்குறீங்க? சரி விரிப்போம். கில்லர், இது 8-8. இங்கதான் கவண்ட தன்னோட பொண்டாட்டி போட்டோக்கு முன்னாடி நின்று செண்பகவல்லி அப்படின்னு பெனாத்துற இடம். இது 10க்கு 10. இந்த வீட்டு பழைய ஜாமான்கள் எல்லாம் கொட்டி வச்சிருக்கிற இடம். இது 10க்கு 12. இங்கதான் கவண்ட தன்னோட காலை பெப்பரப்பான பரப்பி வச்சு தூங்குற இடம். 3:30க்கு 3:30. ஏய், உன் உயரத்தை சொல்லாத, மேப்ல காட்டு. யோ, அந்த சதிகாரி படுத்திருக்கிற இடத்தை காட்டுங்கயா. தேவையில்லாம எதையோ காட்டிட்டு இருக்கீங்க. கில்லர், இது 7:30க்கு 7:30. இந்த வீட்டு அக்கினி மூலை. எங்களை பிடிச்சிருக்கிற 7:30 சனி தெய்வான அவ படுத்திருக்கிற இடம். ஐ வாண்ட் திஸ். நான் தனியா போறீங்களே, துணைக்கு நானும் வரட்டுமா? நான் பண்ண 650 கொலைக்கு நீ துணைக்கு வந்தியா? இல்லைங்க. அப்படியே அதிக பிரசிந்தனம் பேசிட்டு இருக்க. கில்லர், தெய்வானை எப்படி கில்லர் கொலை பண்ண போறீங்க? நானும் வந்து பாக்குறேன் கில்லர். பார்த்து நீ பயந்துட்டீனா கொலையை பாக்குறதுக்குள்ள உனக்கு வயசு பத்தாது. கொலைங்கிறது ஒரு மர்ம குகை. அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. எனக்கும் தான். நீங்க கதவை சாத்திட்டு 3 பேரும் ஃபியூச்சரை பத்தி திங்க் பண்ணுங்க. வெளியில வந்து அனாவசியமா எவிடன்ஸ் கிரியேட் பண்ணாதீங்க. புரியுதா? கில்லர். டங் 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 பாபா ஐயோ டங் டங். இவன் என்ன வேப்பல் அடிக்கிறானா இல்ல கிரிக்கெட் விளையாடுறானா? ஏப்பா, இது அடுத்த அமாவாசை வரைக்கும் தாங்காதப்பா. யாரோ சாமியார் வர சொல்றீங்க? ஜமீன் வீட்டுல சாமியார் சாகிறது நல்லது இல்லப்பா. கவுண்டர் வர இல்ல, கோர்ட்டுக்கு போயிருக்காரு, இன்னும் வரல. கவுண்டர் வர்றதுக்கு முன்னாடி ஜமீன் ஊட்ட விட்டு இந்த கர்மாந்தரத்தை எடுத்து போயிருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. செங்காளியப்பா, இந்த கில்லர் எதை பார்த்தா எதுக்கு இப்படி வெட்டி வெட்டி இழுக்கிறா? எழுப்பி கேளு. ஓட்டன தரி, ஏன் நீ எழுப்பி கேட்டா அவன் சொல்ல மாட்டான் எனக்கு. உஷு உஷு உஷு. கார்கில் வாருக்கு போற மாதிரி பெல்ட் எல்லாம் எடுத்து கட்டிட்டு போறோம்டா. புறப்படும் போது நம்ம தான் வழி அனுப்பணும். அங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு நமக்கு என்ன தெரியும்? அட புறப்படும் போது கேட்டையா துணைக்கு வரட்டுமான்னு. இதெல்லாம் எனக்கு ஜுச்சுப்பி உப்புன்னு ஊதி தள்ளிடுவேண்ணா. கொக்கர மக்கரையா படுத்து கிடக்குறான். ஏன் சொல்ல பார்த்தா ஒருவேளை நம்ம பேலன்ஸ் அமௌண்ட் செட்டில் பண்ணுவோமா மாட்டோமாங்கிற டவுட்ல வலி பந்த மாதிரி நடிக்கிறான். தக்காளி செஞ்சாலும் செய்வாயா? கொலக்கட்டை வேண்டாம், வயித்தீரே முடியான்னு போயிட்டான். தட்டி எழுப்பி விலங்கு பண்ணாத. நீங்க ஒண்ணு கேட்க வேணாம், நானே கேட்டுக்கிறேன். ஆன்மீகம் வேற எடுத்து மடியில கட்டாரு. அவரை படம் சொல்லிட்டேன். நான் சொல்றது கேளியா? கில்லர் கில்லர் யோ கில்லர், எதை பத்தியா பயந்து தொலைச்ச சொல்லுடா. நான் சொன்னதை கேட்டியா? அவனுக்கு எதையோ நினைச்சு நினைச்சு வெட்டுதியா? முதல்ல கை கால் மட்டும் தான் வெட்டிக்கிட்டு இருந்தது, இப்ப நாக்கு சேர்த்து வெளியே தள்ளிருச்சு. கூட்டிட்டு வந்த குற்றத்துக்காக எங்களை கொலகாரனாக்காதையா? அப்போ என் வீட்டு அடமானம் வச்சு நான் கொடுத்த பணம் அவ்வளவுதானா? ஊதாதே 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 ஊதாதே
சாமி ஏழர் பண்ணேகாடா சத்து சாலேதா இப்பதானே வந்திருக்கிற சாமி விடியறதுக்குள்ள சும்மா தம் கட்டி ஊதுறன்னு வச்சுக்கோங்க அப்படியே ஒரே முழிச்சுக்கு சாமி சாமி 500 ரூபாய் பணம் తీసుకుని ஊத போతే தர்மம் காது சாமி ஏப்பா செல்லுவீரா நீ கெட்டிக்காரதா தொழில்காரதா சாபத்திக்காரதா ஆனா தயவு செய்து இப்ப ஊதாத தேவைப்படும் போது நாங்களே சொல்லி அனுப்புறோம் அப்ப வந்து ஊது பண்ணேகாடா சாமி அப்ப கொடுத்த பணம் திருப்பி கேப்பீங்க பணத்தை நீ ஏன் வச்சுக்க இந்தப்பா இன்னொரு 500 ரூபாய் கொடுப்பா இந்தா வாங்கி போடா சாமி பண்ணேகாடு உங்க நல்ல மனசுக்கு ஒரு வாட்டி ஊதி போட்டு போறேன் சாமி படுவா குறவழிய கடிச்சு போடுவேன் அங்க போய் உன் பையனை படுக்க வச்சு ஊதுறா போடா போங்கடா போங்கடா சாமி நீ போடா என்னடா வெங்காயத்துல பாசு செத்து போன கரப்பா பூச்சி பார்த்து பயப்படுறா அவன் ஒரு பாசா சொட்ட டேய் நீ எங்கடா வந்த எதுக்குடா வந்த அங்க ஏகப்பட்ட பேர் டோக்கன் வாங்கிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க அவசரத்துக்கு கால் டாக்ஸி கிடைக்காம ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வந்தேன் எங்க பாஸ் அங்க வரலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அந்த பாஸ் இங்க இருந்தா தாண்டா எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை செங்காலிப்பா செல்லமுத்தா செல்லமுத்தா யோ 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 ஒரே வார்த்தை கேட்டுக்கிறையா இவன் எதை பார்த்து பயந்தான்னு வீட்டை அடமானம் வச்சு 50,000 ரூபாய் கொடுத்துருக்கையா சரி உன் ஆதங்கத்தை தீர்த்துக்க கேட்டுக்கடா கில்லர் கில்லர் யோ கில்லர் எதை பார்த்துடா பயந்த ஏத்ரா வண்டியில தீஷ் ஷாதீஷ் சார்ஜ் எடுத்துக்கிட்டேன் ஏய் 402 சார் அந்த போட்டோ கொண்டா மேன் ஐயா அவனுங்க அடிச்ச அடியில காது ஜவ்வு கிழிஞ்சு அது இப்பதான் சரியா இருக்கு வேற ஏதாவது ஈஸியான கேஸ் பிடிக்கலாங்களா அதெல்லாம் உமார பிள்ளக்கா பசங்க கிட்ட சொல்லு மேன் காதுல ரத்தம் வர்ற அளவுக்கு அடிச்சிருக்கிற அந்த 2 பொறுக்கி பசங்களை நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் மேன் கொண்டா ஷாதீஷ் ஒத்து மேன் செல்லமுத்தா என்னோட மாறு வேஷம் எப்படி நான் யாரு அடையாளம் தெரியுதா எங்க இப்படி திரும்ப செங்காலிப்பா நீ யாருன்னே தெரியலப்பா என்ன பாரு இல்ல இல்ல என்ன நீ என்னோட செல்லமுத்தா இல்ல நீ வேற யாரோ சக்சஸ் யோ ஏன் இங்க வந்து நிப்பாட்டிட்ட டயர் பஞ்சர் ஆயி போச்சுங்க என்ன பண்றதுங்க அட கருமாந்திரம் முடிச்ச அளவே என்ன செல்லமுத்தா அது சந்தை வாசல் கொண்டு வந்து வண்டி பஞ்சர் ஆக்கிட்டா அட நீ எப்ப கவலைப்படுற டாக்ஸி வாடகை மிச்சமாச்சல்ல சந்தைக்குள்ள குறுக்கு பூந்து போனா ஹாஸ்பிடல் வந்துற போகுது டாக்ஸி டிரைவர் ஏனுங்க நீங்க பஞ்சர் போட்டு வைங்க நாங்க டீ சாப்பிட்டு வந்துறோம் சரிங்கண்ணா அள்ளிக்க அள்ளிக்க கிலோ 10 ரூபா கிலோ 10 ரூபா அள்ளிக்க அள்ளிக்க கிலோ 10 ரூபா கிலோ 10 ரூபா அள்ளிக்க 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 கபடரியா சிங்கிள் குறுமலல ஒரு மாறு வேஷம் போட்டு வந்திருக்கா நீ சவுண்ட் நம்மள காட்டி கொடுத்துற போல இருக்க இல்லப்பா நான் வளர்ந்த சந்தை அந்த மண்ணை மிதிச்சு உடனே எனக்கு தாங்க முடியல அள்ளிக்க அள்ளிக்க மண்வாசம் தூக்குறாங்க மூடிப்பா சரி வர்றேன் செல்லமுத்தா குறுமலல வாழைத்தாரில் தட்டி விட்டாப்பா மாறு வேஷத்தை கலச்சிட்டாப்பா ஆமாப்பா பண்ணாட பரதேசி பையன் ஏ இலக்கட்டு எங்களை யாராவது அடையாளம் கண்டுபிடிச்சா என்ன பண்றது அட செல்லமுத்தா ஐயோ. ஏப்பா இத்தனை மாசமா எங்க அட இங்க 2 பேருக்கு துபாயில வேலை கிடைச்சிருச்சு அப்ப இங்க இருக்க மாட்டீங்களா அதான் நீ இருக்கியா அப்புறம் நாங்க எதுக்கு ஆனா அட போடா. அழுவணும்ல செங்காலிப்பா அட 3 மாசமா எங்க போயிருந்தீங்க அது அந்த இலக்காரக்கிட்ட சொல்லி வச்சிரா அது இல்லப்பா அந்த 3 சூடு இன்ஸ்பெக்டர் உங்க 2 பேரும் போட்டோவை தேடி இருக்கறேனப்பா யார் அந்த தோல்ல சைக்கிள் ஓடுவான் அவனா அட அவன நாங்க பாத்துக்கறோம் ஐயா 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 தலைய அடிக்கிட்டு ஒரு மாடு போச்சு பாத்தீங்களா 3 மாசமா தரையா ஏ கோமாவே கண்ணுலயே மாட்ட மாட்டீங்க அது அந்த மேரி மாதா கோயில் கிட்ட மேஞ்சிட்டு இருக்குது போடா கோமாவா போடா ஏய் நில்லுங்க செல்லமுத்தா அவனே தான் எஸ் ஷாதீஷ் ஹாய் இந்த ஃப்ராடுங்க 2 பேரும் எங்கயாவது பாத்துக்கீங்களா எனக்கு இவனுங்களோட காது 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 வேணும் குற்றவாளிகளை விட குற்றவாளியை மறைச்சு வைக்கிறானே அவனுக்கு தான் தண்டனை ஜாஸ்தி கம் ஆன் டெல் மீ மேன் டெல் மீ மேன் சொல்றோம் ஐயா சதீஷ் என்ன கவுண்டம் போயிட்டானா செங்கல் என்ன என்ன ஐயோ அப்பா அப்பா வீதியில நீ நடந்தா வீரபாண்டி கட்ட பொம்மை ஆமா வீட்டுக்குள்ள நீ நடந்தா வெறும் வேட்டி கட்டின பொம்மை ஆமா கஞ்சி போட்ட சட்டையத்தான் கசக்காம போடுவேயே ஆமா வண்டி மைய வடிச்சு எடுத்து ஓ நரச்ச தலையில தடவிக்குவீங்க ஐயோ நர்சம்மா எங்க அப்பா போயிட்டாருமா என்ன தனியா தள்ளி விட்டு எங்க அப்பா போயிட்டாரு போய் அந்த பக்கம் விளையாடுறியா இட்டுச்சுனா உனக்கு மட்டும் தான் சோகம் இருப்பான் 2 பேரும் வந்து எனக்கு இருக்காதா ஐயோ நரசக்கா எங்க அப்பா போயிட்டாருக்கா நிறுத்துங்க ஏன் இப்படி அலம்பல் பண்றீங்க யார் செத்து போயிட்டாங்க எங்க அப்பா வேட்டக்கார புதூர் முத்து கவுண்டருங்க அவர் இன்னும் சாகல உயிரோட தான் இருக்காரு வார்டுல போய் பாருங்க ஏய் சங்கடிப்பா பத்திரத்தோட கையெழுத்து வாங்கிக்கலாம் அட என்னாச்சு பத்திரத்தை வீட்லயே வச்சிட்டு வந்துட்டேன் வீட்டுல வச்சு நீங்க என்ன வெங்காயம் போடுங்க வந்தியா அவன் வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்துட்டுமா
அதுக்குள்ள முத்துக்கவன செத்து போயிருவான். கவுண்டர் வீட்டுக்கு கொண்டு போயிட்டோம்னா எப்படியா சீரியஸா பெட்ல படுத்துக்குள்ள டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க? ட்ரீட்மெண்ட் சரியில்லை. ட்ரீட்மெண்ட் சரியில்லை. ட்ரீட்மெண்ட் சரியில்லைங்கோ. இந்த ஹாஸ்பிடல்ல ட்ரீட்மெண்ட் சரியில்லை. சொல்ல முடியாது. அந்த முத்து கவுண்டர் கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்குள்ள நீ இந்த காட்டு கோயிலுக்குள்ள கூப்பிட்டு போட்ட. அட நீ தலையால தண்ணி குடிச்சாலும் சரி அந்த பித்து கவன கையெழுத்து போட மாட்டான். நீ அவளை கல்யாணம் பண்ணி தான் தீரணும். ஆஃப்டர் ஆல் ஒரு பிக் பாக்கெட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? ப்ளீஸ் டர்ன்மா லுக்குமா. அவ பிட் பாக்கெட், நீ என்ன பிர்லா பேர்னா? யோ காலையில 3 இட்லிக்கு ஒரு மசாலா வடைக்கு அவ சேலையில இருந்து உள்பாவாட வரைக்கும் துவைச்சு போட்டே மறந்துட்டியா? யோ இதுக்கு தான் சொல்றது செங்காடி, நடந்து வந்த பாதையா பின்னால பாரு. எதுக்கு? அதான் சொல்றாங்களே முன்னாடி போற பாதையை பார்த்தா தான் உருப்பட முடியும். செங்காடிப்பா நான் சொல்றத கேளு. கேக்குறேன். உன்னை யாரு தெய்வான கல்யாணம் பண்ணி சொல்றது? கல்யாணம் பண்ற மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுப்பா. கொடுக்குறேன். நீ தெய்வான கழுத்துல 3 முடிச்ச போட்ட உடனே அந்த கைகால் விளங்காத விளக்கண்ண கவண்ட சொத்த பூரா உன் பேருக்கு எழுதி வச்சிருவான். அவங்கிட்ட என் பொண்டாட்டி கூட்டிட்டு அனிமன் போறேன்னு கொடைக்கானல் போ. உனக்காக அங்க சூசைட் பாரு ரெடியா இருக்கும். அந்த தெரியுது பழனி எட்டி பாருடின்னு சொல்லு. அவ எட்டி பாப்பா பின்னால ஓடி வந்து பொச்சு மேல போதக்கிட்டே ஒரு மிதி மிதி பாடி திண்டுக்கல்ல உருண்டு போய் கிடக்கும். கழுதியா குதிரையை கடிச்சு திங்கிட்டு நீ எவ்வளவு ஜாலியா இரு. அப்ப இந்த மாய்க்கிராம்பட்டி மல்லிகா, மரப்பேட்டை ஜோதி, எரிசனப்பட்டி சரசல்லா எவ்வளவு கரெக்டா மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கான் பாரு. அந்த கருமாந்திரம் புடிச்சு கூட விட்டு தொலை மாட்டியா? வச்சு தொலை. ஆனா அந்த பித்து புடிச்ச முத்து கவண்டம் கிட்ட கையெடுத்த கரெக்டா வாங்கு. ஜோசியர் இது நடக்காது, நடக்கவும் கூடாது, நடக்கவும் விட மாட்டேன். என்ன ஒரு சாமர்த்தியம்! சந்தையில பொறுக்கி தின்னுட்டு இருந்த நீங்க ஜமீன் சொத்து அணைய பாக்குறீங்களா? டேய் நாங்களாவது சந்தையில பொறுக்கி தாண்டா தின்னுட்டு இருந்தோம். நீ ஜமீன்ல நக்கி குடிச்சிட்டு இருந்த. ஏண்டா கத்துற? டேய் ஏண்டா கத்துற? அதான் கமிஷன் தரேன்னு சொல்றோம்ல, கமிட் ஓட வேண்டியதானே? யாருக்கு யார் கமிஷன்? நான் உனக்கு தரேன்டா. நீ என்ன பில் கேட்டு பேரனா கமிஷன் வாங்குறது இல்ல? 50 ரூபாய்க்கு வண்டி பின்னால நொங்கு நொங்கு ஓடி வரல. பாருங்க, நான் ஒரு காரியத்துல ஜெயிக்கணும்னா கூட்டணி வச்சுக்குவேன். ஆனா அந்த கூட்டணியில இருக்கிறவன் என்ன குழி தோண்டி புதைக்க நினைச்சான்னா அவன் அந்த குழியில தள்ளி விதிச்சிருவேன். பாலிடிக்ஸ் பேசுறியா? டேய் பாலிடிக்ஸ் பேசுறா. ஆமா, இப்ப நான் நேரா கவுண்டர் கிட்ட போறேன். உங்க 2 பேருக்கு வைக்கிறேன். செங்காடிப்பா கேட்ச் தான் பண்ணு. விடு. அவசரப்பட்டு அவனை கொன்னுடாத. நீதான் பெரிய ரவுடி நினைச்ச. ஒரு 6.2 மேல ஒரு 3.2 உட்கார்ந்து இருக்குது. சொல்லமுதா வசனம் பேசுற நேரம் இல்ல. இந்த காப்பாத்து பண்ணி புடிக்கிறேன். வாடா டேய். வாடா. வாடா உள்ள பூந்துடா. டேய் சொல்ல குடுடா டேய். குடிப்பா. நல்லா கட்டி, நல்லா கட்டி. நல்லா கட்டி டெஸ்கா பாருங்க. சொல்லமுதா நல்லா கட்டிட்டீல. நல்லா கட்டிட்டீல. நல்லா கட்டிட்டீல. என் வீரத்தை காட்ட நேரம் வந்துருச்சு. கொஞ்சம் ப்ளீஸ் வெயிட். பெரிய வீரையா தூக்கியா. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. செங்காடிப்பா ஜோசிகாரன் ரெடி.